அனைவருக்கும் வணக்கம். உலகில் தோன்றிய எல்லா நல்ல ஆத்மாக்களுக்கும் நன்றி சொல்வோம். அனைத்தையும் படைத்து காத்து இயக்கி கொண்டிருக்கும் அந்த பரம்பொருளான இறைவனுக்கு நன்றி சொல்வோம். அதாவது வாழ்வியல் ரீதியாக இங்கே பல பிரச்சனைகள் உருவாகியிருக்கு. குறிப்பாக இலங்கை மற்றும் தென்னிந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில் வாழ்வியல் பிரச்சனைகளை தான் உருவாக்கி வச்சுருக்காங்க. இங்கே பலரும் அரசியல் சித்தாந்தம் பேசுகிறாங்க. அரசியலுக்காக பல கோட்பாடுகளை உருவாக்கி மக்களை குழப்பத்திலே வச்சுருக்காங்க. ஆனால் யாருமே வாழ்வியல் சித்தாந்தம் பற்றி பேசுகிறதில்லை. இந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த அரசியல் சித்தாந்தங்களின் மூலமாக மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறதே தவறுன்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா இங்கே நடக்கிற எல்லா நிகழ்வுகளுமே வாழ்வியல் பிரச்சனையை தான் உருவாக்கியிருக்கு. ஒரு 30 வருடத்திற்கு முன்னாடி இருந்த வாழ்வியல் முறை இன்றைக்கி இல்லை, எல்லாமே மாறி இருக்கு. அப்போ இந்த வாழ்வியல் பிரச்சனைக்கான தீர்வு தான் நம்ம தேடணும். இப்போ இந்த வாழ்வியல் பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்னு நீங்கள் தேடினீங்கன்னா, உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது. இங்கே உளவியல் ரீதியாக மக்கள் சிதைக்கப்பட்டுள்ளனர். இங்கே நடந்து கொண்டிருப்பதே ஒரு உளவியல் போர் தான். இந்த உளவியல் பிரச்சனைகளில் சிக்கி தான் மக்கள் திணறி கொண்டிருக்கிறாங்க. இங்கே உளவியல் சார்ந்த சரியான புரிதல் தான் தேவைப்படுது. அப்போது இந்த உளவியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும் வழிகாட்டிகள் இருக்காங்க. அதில் சரியான நபர்களை நீங்கள் தேடி அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். சரியான நபர்களால் உங்களுடைய உளவியல் பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க முடியும். உளவியல் பிரச்சனைகள் சரியாகும் பட்சத்தில் உங்கள் வாழ்வியல் பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும், வழி பிறக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது. அதாவது தான் தப்பு பண்ணிவிட்டு அடுத்தவங்க மேலே பழியை போட்டுட்டு போகிறது, அதுதான் இங்கே நடந்துகிட்ருக்கு. இப்படி நம்ம செய்கிற ஒரு விஷயத்துக்கு அடுத்தவங்களை கை காட்டிட்டு போகிறது, அப்புறம் நம்ம மட்டுமே தனியாக வாழ்ந்து தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணமும் இங்கே விதைக்கப்பட்டிருக்கு. இங்கே எல்லாரும் சேர்ந்து, அதாவது இறைவன் அப்படிங்கிறதே இங்கே ஒரு பொது சிந்தனை தான். அந்த பொது சிந்தனைக்கு வரும்போது தான் ஒரு மாற்றம் வரும், எல்லாருக்கும் வழி பிறக்கும். அதனால் வெளியில் எல்லாத்தையும் தேடாமல் உள்ளுக்குள்ளே தேடுங்க. தன்னை சுய பரிசோதனை செய்யுங்க. இங்கிலீஷில் இன்ட்ரோஸ்பெக்ட் யுவர் செல்ஃப் அப்படிம்பாங்க. தன்னை சுய பரிசோதனை செய்யுங்க. தன்னை உணர்ந்தவர்களால் தான் மற்றவர்களை ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடியும். அப்போ தன்னை உணர்தல் அப்படிங்கிறது இங்கே மிகப்பெரிய விஷயம். ரியலைசிங் அவர் செல்ஃப் அண்ட் பீயிங் டிரான்ஸ்ஃபார்ம்ட். நன்றி.